Hi students, நம்ம இப்போ exercise 2.3 problem number 5 பார்க்க போறோங்க. chapter 2 numbers and sequencesல. question என்னன்னா, what is the time 100 hours after 7 am? ஓகேங்களா? இப்போ solution எப்படின்னு பார்த்துடலாங்களா? இப்போ if A is congruent to B modumனா என்னங்க அர்த்தம்? A minus B is divisible by M. So A minus B வந்து is equal to MK ன்னு எழுதலாம். So A is equal to MK plus B ன்னு எழுதலாம். So இது வந்து பார்த்தீங்கன்னா A is equal to BQ plus R formatல இருக்கு, which is nothing but Euclid's division lemma. So இங்க Aங்கிறது உங்களோட dividend, M வந்து உங்களோட divisor, B வந்து உங்களோட remainder. ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே A வந்து உங்களோட டிவிடெண்ட், B வந்து உங்களோட ரிமைண்டர், M வந்து உங்களோட டிவைசர். ஸோ பார்த்தீங்கன்னா 100 ஹார்ஸுக்கு தான் முதல்ல நீங்கள் எடுத்துக்கணும். 100 is congruent to B mod 24 because one day has 24 hours. ஸோ 100 divided by 24 முதல்ல நம்ம பண்ணணும். ஸோ உங்களுக்கு 4 times போகும், which is nothing but 96. உங்களுக்கு 4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு B வந்து உங்களுக்கு 4 கிடைச்சிருக்கு. ஸோ 100 is congruent to 4 mod 24. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சொல்யூஷன் கொண்டு வரலான்னா, இப்போ 7 AM-க்கு 100 hours after என்னங்கிறதுக்கு பதிலாக 7 AM-க்கு 4 hours after என்னவோ அதுதான் ஆன்சர். ஸோ 4 hours after 7 AM is 7 AM plus 4 hours, which is nothing but 11 AM, which is your answer. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.